இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரம்ஸ். ஓகேங்களா? ஸோ ட்ரம்ஸுன்னு சொல்லாமல் இதில் வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ட்ரம்ஸு கலசம் வந்து ஒரே டாபிக் தான், நான் 2 டாப்பிக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ட்ரம்ஸில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ட்ரம்ஸ்னால் டோல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ டோலக், ஷீனை, ஸோ இதுதான் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ட்ரம்ஸு நான் கொடுத்துருக்கேனே டாப்பிக்கு, அவ்வளோதான். ஆனால் டோல் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம டிசைன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம டோல் பார்க்கலாம். ஸோ டோல்னால் என்ன அப்படின்னா, ஸோ ட்ரம்ஸை தான் நம்ம வந்து டோலுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து டோலுன்னு தான் அதுக்கு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷேப் வந்து நான் பெனில் போட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த டாட் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இந்த டாட்லேருந்து இப்படி ஒரு ஓவல் ஷேப், அதே மாதிரி இப்படி ஒரு ஓவல் ஷேப். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து யூ ஷேப் அப்படியே கொடுக்க போகிறோம். ஸோ இதுதான் ஷேப். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இன்னொரு ஓவல் ஷேப் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன டிசைன்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஓவல் ஷேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த யூ ஷேப் கொடுக்கணும். ஸோ ஓவல் ஷேப், யூ ஷேப். ஸோ இதை வச்சு தான் நம்ம இதை கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இதில் நிறைய வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் இருக்குது. நம்ம ஒரு 5 டிசைன்ஸ் வந்து இந்த டோலில் பார்க்க போகிறோம். ஓகேவா? நான் இப்போ இதுக்கு மேலேயே போட போகிறேன். ஏன்னா வந்து நான் இன்னும் நிறைய டிசைன்ஸ் போடுறதுனால நான் இதுக்கு மேலேயே வந்து போடுறேன் ஒரு டிசைன் மட்டும். ஸோ இது அவுட்லைன் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா இதுக்குள்ளே டிசைன் கொடுக்க போகிறோம். லைன். ஸோ இதில் வந்து நான் ஃபில்லிங்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ என்ன ஃபில்லிங்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். பார்டர் யூஸ் பண்ணலாம், இதில் கிரிட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபில்லிங்ஸ், பார்டர், கிரிட்ஸ், இது எது வேணாலும் நம்ம கொடுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு அம்ஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரில்ஸ் மாதிரி பெரிய அம்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லைன் கொடுத்து அம்ஸ் கொடுத்து அது கீழவே நான் வந்து ஃபுல்லாகவே அம்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, இது போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அவுட்லைன் வந்து இதை வந்து போல்ட் பண்ணணும். ஓகேங்களா? போல்ட்னால் இன்னொரு வாட்டி டார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு ஓவல் ஷேப் இருக்கு இல்லையா? ஸோ இது டார்க் பண்ணால் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும். இப்போ சென்டரில் இருக்க ஓவல் ஷேப்பை அப்படியே வந்து ஃபில் பண்ணி விட்டுடணும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து டோலில் வந்து எல்லாமே போட போகிறோம். ஸோ நான் ஷேப்பை போட்டுடுறேன். ஒன் டைம் மட்டும் ஷோ பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஷேப்பை. ஸோ மற்ற டிசைன்ஸ் எல்லாம் அப்படியே டிசைன்ஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். ஓவல் ஷேப், யூ ஷேப். ஓகேங்களா? ஸோ எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம யூ கொடுத்துட்டு கூட ஓவல் ஷேப் கொடுக்கலாம். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ டிசைன்ஸ் பார்ப்போம். ஓகே, இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைன்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் கேப் விட்டு லைன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துட்டு
நான் இதை வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். இந்த பெரிய கேப் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ இதை வந்து அப்படியே ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளே எவ்வளோ மாடல் வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இதுக்குள்ளே டாட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும், லாஸ்ட்டாக போல்ட் பண்ணணும் சொன்னேன். அவுட்லைனை டாட் பண்ணணும். எப்போவுமே ஒரு டிசைன் நம்ம ஷேப் கொடுக்கும்போது மெலிசா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம அவுட்லைனை டாட் பண்ணி விடணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு லைன் அம்ச ஸோ கிரிட்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ கிரிட்ஸில் 2 லைன் டபுள் கிரிட்ஸ். டபுள் லைன் கொடுத்துட்டேன். ஸோ இதை நான் போல்ட் பண்ணிக்கிறேன். போல்ட் பண்ணிவிட்டு சென்டரில் நான் லைன் எடுத்து விட போகிறேன். ஸோ நம்ம இந்த கிரிட்ஸை பார்த்துருப்போம். ஓகேங்களா? இப்போ அவுட்லைனை போல்ட் பண்ணுறோம். சென்டரில் இருக்கிறத ஃபில் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, அடுத்த டிசைன் பார்க்கலாம். ஓகே, அடுத்த டிசைனில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மறுபடியும் ஒரு லைன் ஆர்ம்ஸ். ஸோ இதுக்குள்ளே ஃபுல்லாக வந்து நான் ஸ்பைரல் கொடுக்க போகிறேன். ஃபில்லிங்ஸ். ஓகேங்களா? கொடுத்துட்டு இதை ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் போல்ட் பண்ணணும் அவுட்லைனை. ஓகேங்களா? ஓகே, அடுத்த டிசைன் பார்ப்போம். லைன் இதில் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, பார்டர் கொடுத்துருக்கேன். இது ஒரு பார்டர் டிசைன். இந்த மாதிரி ஜிக்ஸாக்டில் கொடுத்துட்டு இதுக்குள்ளே இன்னொரு வி ஷேப் இந்த மாதிரி தனித்தனியாக வி ஷேப் கொடுத்துட்டு இதுக்குள்ளே ஃபில் பண்ணி விட்டுறணும்.
இப்போ அவுட்லைன் போல்ட் பண்ணணும். இவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த டோல் இருக்கு இல்லையா, இந்த டோலை 2 டோலாக வந்து எப்படி காம்பினேஷன் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம 2ஆக மிக்ஸ் பண்ணி போட போகிறோம். ஸோ அதுக்கு காம்பினேஷன் ஆஃப் 2 டோல். 2 டோல்னால் எப்படி வரும்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒன்று போடுவோம். ஸோ இதை வந்து பாதியிலே நிறுத்திடுவோம். அடுத்து வந்து இது பக்கத்துலேயே இங்கே பாதியில், ஓகேங்களா? ஸோ இது கூட கண்டினியூ ஆகும், இப்படி ஜாயிண்ட் ஆகிடும். இது வந்து ஃபுல்லாக வரும், இது இப்படி ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஷேப்ஸ் போட போகிறோம். அதுக்குள்ளே டிசைன்ஸை பார்க்க போகிறோம். இதிலே வந்து ஒரு 5 டிசைன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இதிலே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் கொடுத்துடலாம். மெலிசா ட்ரா பண்ணணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம அவுட்லைன் வந்து போல்ட் பண்ணணும். இந்த மாதிரி கொடுத்துட்டு, ஸோ இதுக்குள்ளே வந்து அதே மாதிரி இதுக்குள்ளே ஒரு ஓவல் ஷேப், இதுக்குள்ளே ஒரு ஓவல் ஷேப் கொடுத்துட்டு இப்போ டிசைன் கொடுக்கணும். லைன் ஆர்ம்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் லோட்டஸ் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் லோட்டஸ் டிசைன் இப்படி கொடுத்துட்டு, இங்கே வந்து இந்த மாதிரி பெண்டிங் ஆகுது இல்லையா, ஸோ இப்படி மட்டும் கொடுத்தா போதும். ஓகேவா? இதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அவுட்லைனை கொடுத்துட்டு அப்புறம் ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளே வந்து மெர்ஜ் ஆகாது. ஸோ இப்போ வந்து இதே மாதிரி இதுக்குள்ளே வந்து கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு இப்போ இதுவும் ஃபில் பண்ண போகிறோம். இப்போ அவுட்லைன் வந்து போல்ட் பண்ணோம். போல்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஃபில் பண்ணி விட்டுடணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்த ஷேப் பார்ப்போம். ஸோ அடுத்த ஷேப் எப்படி போடுவோம் அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் சைடாக இது கொடுத்துட்டு, இதில் ஒரு ஸ்டாண்டு மாதிரி சின்னதாக கொடுத்துட்டு, இப்போது இன்னொன்று வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி
ஓவல் ஷேப் கொடுத்துட்டு இது கூட கனெக்ட் பண்ணிடணும். இந்த யூவை இதை கூட இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்டாண்டு. ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ளே வந்து டிசைன்ஸ். ஸோ இதுக்குள்ளே ஃபுல்லாக வந்து நான் அம்சே கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லாகவே அம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இங்கே வந்து சும்மா லைட் ஷேடு, ஃபில் பண்ணக்கூடாது, லைட் ஷேடு. ஓகேங்களா? கொடுத்துட்டு இதை போல்ட் பண்ணிடுங்க. அடுத்து வந்து இதுலேயும் டிசைன் கொடுக்கணும் இல்லையா? இன்னொரு லைன். ஸோ ரெண்டுத்துலேயும் ஒரே டிசைன் தான் கொடுக்கணும், இல்லை வேறு வேறு கொடுக்கலாம். நான் இதில் வந்து ஃப்ரில் வச்சிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்தோம் இல்லையா? ஸோ அதில் இருக்க மாதிரி இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அம்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே ஃபில் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அவுட்லைனை போல்ட் பண்ணணும். இந்த ஷேப்பை போல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டையும் போல்ட் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, அடுத்த டிசைன் பார்ப்போம் இதில். ஓகே, அடுத்து வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஓவல் ஷேப் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு இதுக்குள்ளே சின்ன ஒரு ஓவல் ஷேப், இதை ஃபுல்லாக வந்து கொடுத்துடணும். கொடுத்துட்டு இப்போ இங்கே வந்து கார்னரில் இப்படி ஒரு ஓவல் ஷேப் கொடுத்துட்டு இதுக்குள்ளே இப்படி ஒன்று கொடுக்கணும். இப்போ யூ ஷேப். ஓகேங்களா? கொடுத்துட்டு இப்போ டிசைன் கொடுக்கணும். நான் இதில் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட் ஆர்ம்ஸ் கொடுத்துட்டு ஸ்பைரல் கொடுத்து arms, 2 times of arms. அதுக்கப்புறம் இதை போல்ட் பண்ணிக்கணும். அடுத்து இதுலேயும் கொடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி போல்ட் பண்ணிவிட்டு இப்போ அவுட்லைன் கொடுத்துடணும்.
இது கொடுத்ததுக்கப்புறம் கீழே நான் வந்து சின்னதாக வந்து 2 ஸ்டிக் மாதிரி கொடுக்குறோம். ஸோ இந்த ட்ரம்ஸுக்காக 2 ஸ்டிக்கு. இதுக்குள்ளே சும்மா லைட் ஷேடு. ஸோ இந்த ட்ரம்ஸ் அடிக்க இந்த 2 ஸ்டிக்கு கீழே இருக்கா மாதிரி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, அடுத்த டிசைன் நம்ம என்ன பார்க்குறோன்னா, இப்படி ஒரு ஓவல் ஷேப் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ இங்கேயே இந்த சைடே வந்து இங்கேருந்து கண்டினியூ ஆகிற மாதிரி ஒரு ஓவல் ஷேப். இது அப்படியே வந்து இங்கே ஜாயின் ஆகும். ஓகேங்க. ஸோ இது வந்து அப்படியே பக்கத்தில் இருக்க மாதிரி ஷேப்பு. இதுக்குள்ளே நான் வந்து ஒரு லைன் கொடுக்குறேன். ஆர்ம்ஸ் 2 times ஆர்ம்ஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதில் நான் கர்வ் ஷேப் கொடுக்குறேன். டபுள் லைனில் கர்வ் ஷேப். ஸோ கொஞ்சம் கேப் விட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை வந்து நான் ஃபில் பண்ணுறேன். அந்த டபுள் லைன் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? ஸோ அதை வந்து நான் ஃபில் பண்ணுறேன், போல்டு பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதில் ஒரு லைன் கொடுக்குறேன். ஆர்ம்ஸு இதில் வந்து செக்குடு கொடுக்குறேன். இந்த சிங்கிள் கிரிட்ஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒன்று வந்து எம்டி, ஒன்று ஃபில்லிங் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ இதை நான் எம்டியாக விட போகிறேன். ஸோ இதை வந்து நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ இந்த பக்கம் எம்டி, இந்த பக்கம் எம்டி, இது ஃபில்லிங். அதே மாதிரி இது ஃபில்லிங், இது ஃபில்லிங், இது ஃபில்லிங். அதே மாதிரி இது ஃபில்லிங், இது ஃபில்லிங். ஓகேங்களா? இப்போ போல்ட் பண்ணுறோம். அவுட்லைனை போல்டாக டார்க் பண்ணுறோம். ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகே, இதுலேயே வந்து 2 ஸ்டிக். ஓகே, அடுத்த டிசைன் பார்ப்போம். இதில் வந்து இப்படி பாதி, இதோட கண்டினியூஸ். இப்போ இந்த இதுக்குள்ளே ஒரு ஓவல் ஷேப் போடுறோம் இல்லையா? இதில் வந்து நம்ம ஃபில் பண்ண மாட்டோம், ஷேட் கொடுப்போம். இந்த டிசைனில் கொடுத்துட்டு இப்போ இதுக்கு வந்து டிசைன் கொடுப்போம்.
2 times of arms கொடுத்துட்டேன். சேம் இதுலேயும் வந்து 1 time arms, 2 time arms கொடுத்துட்டு லைன் ஸோ 2 டபுள் லைன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதை ஃபில் பண்ணிக்கிறேன். இது இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து வந்து நம்ம அது போல் பண்ணணும். ஸோ இங்கே கீழே இருக்கிறதுக்கும் நம்ம கொடுத்துடலாம் அதே மாதிரி. ஸோ இதில் அதே மாதிரி தான் கொடுக்கணுன்னு இல்லை, நான் வந்து இதில் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறேன். வேறவும் கொடுக்கலாம், அதே மாதிரியும் கொடுக்கலாம், எனி ஒன். ஓகேங்களா? அவ்வளோதான் கொடுத்துட்டு இப்போ இதை போல் பண்ணணும். அவுட்லைன் ஓகேங்களா? டாட் பண்ணுறோம் அவுட்லைனை. பண்ணிவிட்டு இப்போது இதில் வந்து ஸ்டிக் 2 வைக்க போகிறோம். அதில் 1 டாட் மாதிரி இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு ஷேப் கொடுக்குறோம். அதே மாதிரி இங்கேயும் டாட் ஃபஸ்ட்டு வச்சிடுறோம். அதுக்கப்புறம் இப்படி யூ ஷேப் மாதிரி இப்படி கொடுத்துட்டு அதை இப்படி ஃபில் பண்ணிடுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி இதுலேயும் இதில் பாருங்கள், ஒன்று வெளியே வைக்கிறேன், இன்னொன்று உள்ளே வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதை ரவுண்ட் ஷேப்பாக பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து அது தெரியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ட்ரம்ஸு. ஸோ ட்ரம்ஸுன்னு சொல்லுவோம், ஃபஸ்ட்டு பெரிய டாபிக்னால் அது ட்ரம்ஸுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் நம்ம டோல் பார்த்துருக்கோம், காம்பினேஷன் ஆஃப் 2 டோல் பார்த்துருக்கோம். இன்னொரு பார்ட் 2ல் டோலக் ஷீனைன்னு ஒன்று பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அது 2 மட்டும் பார்த்துட்டோன்னா ட்ரம்ஸோட டாபிக் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கலசம் வரும். ஓகேங்களா? ஸோ இதுலேயே நிறையா டிசைன்ஸ் இருக்குது. நம்ம ஒரு 5 டிசைன்ஸுக்குள்ளே இந்த டிசைன்லாம் போடலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்மளே வந்து ஓனாகவும் க்ரியேட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி நான் டிசைன் ஒரு 5 கொடுத்துருக்கேன்னா இதுலேயே நீங்கள் ஃபில்லிங்ஸ் வேறு ஃபில்லிங்ஸ் கொடுக்கலாம், வேறு கிரிட்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் வந்து நீங்களே க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நீங்களே ஓனாகவும் க்ரியேட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ.